ஓம் குருவை போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயநயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்தில் இருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம இன்னைக்கு ஜாதகம் போர்டில் பதிவு செஞ்சிருக்கோம். நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன். சென்னை, இது ஆண் ஜாதகம். 11/6/1970, 11/6/1970, 8:16 PM. லக்னம் தனுஷு லக்னம். தனுஷு லக்னம். கும்பத்துல ராகு பகவான், மேஷத்துல சனி பகவான், ரிஷபத்துல புதனும் சுக்கரனும், லக்னத்துக்கு 7ல, மிதுனத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய், 8ல கடகத்துல சுக்கரன், சிம்மத்துல கேதுவும் சந்திரனும், லக்னத்துக்கு 11ல குரு பகவான். ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி நவாம்சத்துல என்னென்ன பாதத்துல இருக்கு கிரகம் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோமா, அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு, பலவீனப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அழகா ஜோதிட சொல்ல ரொம்ப உதவியா இருக்கும். நவாம்ச லக்னம், துலாம் லக்னம், லக்னத்திலே குரு பகவான் சந்திரன். துலாம் லக்னம், குருவும் சந்திரனும் இருக்காங்க. அடுத்தது விருச்சிகத்துல சனி பகவான், மகரத்துல செவ்வாயும் ராகுவும், கும்பத்துல புதன் பகவான், கடகத்துல சுக்கரனும் கேதுவும், கன்னியில சூரியன் பகவான். நவாம்சத்துல உள்ள கிரகம். இவருக்கு வயது 56 நடக்குது. குரு திசையில் புதன் புத்தி ஜாதகருக்கு நடக்குது. சரி, இந்த வயது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 56 நடக்குது. நம்ம ஜாதகம் கடிதம் செஞ்சுட்டு, வயது திசா புத்திகள் எல்லாமே கடிதம் செஞ்சுட்டு, சுகர் நாடியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா அப்படியே நம்மளுக்கு எளிமையா சொல்லிடலாம். இந்த ஜாதகம் திருமணமாகும், இது திருமணமாகாது, இது தாமதமான திருமணம் அல்லது இனம் மாறி மதம் மாறி மாறுபட்ட திருமணம் அப்படிங்கிறத சுகர் நாடியில மிக மிக அப்படியே எளிமையா ரொம்ப சொல்லிடலாங்க சார். இந்த ஜாதகர் நம்ம சென்னையில இருந்து ஆன்லைன்ல பார்த்தோம். ஜாதகம் நம்ம கடிதம் செஞ்சுட்டு, இந்த ஜாதகருக்கு பாத்தீங்களா, ஐயா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பம், திருமணம், குடும்பம், குழந்தைங்க, தொழில் அப்படிங்கிறது எதுவுமே இந்த ஜனனத்துல சிறப்பா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். திருமணம், குடும்பம், தொழில் எதுவுமே உங்களுக்கு சிறப்பா அமையல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆமாங்கம்மா, ஏன் என் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. என்ன சொன்னாங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். நம்மளுக்கு ஜாதகம் கடிதம் செஞ்ச உடனே நம்மளுக்கு லக்ன புள்ளிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வயது 56, தனுஷு லக்னம். லக்ன புள்ளி பாருங்க, லக்ன புள்ளி அவர் யாரு காலில் இருக்காரு? சுக்கிரன் காலில் இருக்காரு. லக்ன புள்ளி சுக்கிரன் காலில் இருக்குது. அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 8ல இருக்காரு. லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது அப்படிங்கிறது சுகர் நாடியோடைய ஆணித்தரமான பண்டமண்டல் விதி. லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி 8, ரைட்டு. அடுத்தது லக்னாதிபதி என்ன பலம் இருக்காரு நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? லக்னாதிபதி குரு பகவான். அந்த குரு பாருங்க துலாமுல வர்க்கோத்தமம் தான். ஆனா குறைஞ்ச டிகிரியில வர்க்கோத்தமம் ஆனா அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். வர்க்கோத்தமம் பாத்தீங்கன்னா 0 டிகிரி டு 1 டிகிரியும் 29 டிகிரி டு 30 டிகிரியில சந்தியில் இருக்கக்கூடாது. சந்தியில் இருந்துச்சுன்னா அந்த வர்க்கோத்தம பலன்களை செய்வதில்லை. அப்ப லக்னாதிபதி சந்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு. அடுத்தது ராசி அதிபதி பாருங்க. ராசி அதிபதி சந்திரன் சிம்மத்துல இருக்காரு. யார் காலில் இருக்காரு? சுக்கிரன் காலில் இருக்காரு. அந்த சுக்கிரன் 8ல. சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வர்க்கோத்தமம் தான், ஆனா 1 டிகிரியில தான் இருக்காரு. அதனால அந்த வர்க்கோத்தம பலனை செய்ய முடியாது அவரால். அப்ப லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு போயிட்டாரு, அவர் சந்தி. லக்னாதிபதி குரு பகவான் வர்க்கோத்தமமானாலும் அவர் சந்தியில இருக்காரு. ராசி அதிபதி சந்திரன் சுக்கிரன் காலில், அது 8க்கு போயிடுச்சு, அதுவும் சந்தியில தான் இருக்குது. அப்ப லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம்
இது மூணுமே பலவீனப்பட்டுடுச்சு. இப்படி மூணுமே பலவீனப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஆசிரியர் விஜயன் ஐயா பார்த்தாங்களா, இது ஒரு கூழு மூட்டை அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்படி லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலவீனப்பட்டுடுச்சு, 6, 8, 12 மறைஞ்சிடுச்சு அப்படின்னா, பகை நேசம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் ஒரு கூழு மூட்டை அப்படின்னு ஐயா சொல்லிடுவாரு. சரிங்களா? இது எல்லாருமே நீங்க வீடியோல கேட்டிருப்பீங்க. சரி, இவருக்கு இது வரைக்குமே திருமணம் இல்லை. இது வரைக்குமே வயசு என்ன, 56 வயசு நடக்குது. இது வரைக்குமே திருமணம் இல்லை. இன்னமும் ஒரு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. லக்னம் பாருங்க, லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி அதிபதி எல்லாமே பலவீனப்பட்டுடுச்சா? சரி, இப்படி பலவீனப்பட்டவங்க கூட பாத்தீங்களா திருமணம் நடக்குது. இந்த லக்னம் பலவீனப்பட்டுடுச்சுன்னா, அந்த 7ஆம் அதிபதி பலமா இருந்துச்சுன்னா, அந்த வர்ற பெண்ணு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவாங்க. இந்த 7ஆம் பாவம் பலமா இருந்துச்சுன்னா, இந்த ஜாதகர் கொஞ்சம் பலவீனமா, வீக்கா, விவரம் தெரியாம இருந்தா கூட, தொழில் எல்லாம் இல்லாம இருந்தா கூட, அந்த 7ஆம் பாவம் பலமா இருந்துச்சுன்னா அந்த பெண் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துறாங்க. நிறைய நம்ம பாக்குறோம், குடும்ப வாழ்க்கையை பாக்குறோம். அப்ப தனுஷு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நம்மளுக்கு புதன். அவரு பாருங்க 6ல இருக்காரு. 7ஆம் அதிபதி 6ல இருக்காரு. அந்த புதன் பாருங்க சூரியன் கால்ல இருக்காரு. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6க்கு வந்துருச்சு. 7ஆம் பாவத்துல பாருங்க செவ்வாய் இருக்காரு. அவர் ராகு கால்ல இருக்காரு. அப்ப 7ஆம் பாவத்துக்கு செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துல நம்ம செவ்வாயோட ராகு சேர்த்து போட்டுக்கணும். செவ்வாய் ராகு இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கணும். அப்ப 7ஆம் பாவம் பலவீனப்பட்டுடுச்சு. திருமணத்தை செஞ்சு வைக்கிற பாவம் 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவம் பலவீனப்பட்டுடுச்சு. சரி, 2ஆம் அதிபதி இருப்பாரு இல்லையா, குடும்பஸ்தானாதிபதி. 2ஆம் அதிபதி சனி பகவான். 2ஆம் அதிபதி சனி பகவான் அவர் 5ல நீசத்துல இருக்காரு. 2ஆம் அதிபதி சனி பகவான் அவர் நீசத்துல இருக்காரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் கால், அதுவும் 8க்கு போய் அந்த 1 டிகிரியில சந்தியில வேலை செய்யல. அப்ப குடும்பஸ்தானமும் பலவீனப்பட்டுடுச்சு. 11ஆம் அதிபதியும் சுக்கிரன் தானே இந்த ஜாதகத்துக்கு. 11ஆம் அதிபதியும் சுக்கிரனா இருப்பதால சுக்கிரன் 1 டிகிரியில தன் பலனை இழந்துட்டார். சுக்கிரன் 1 டிகிரியில 8ஆம் பாவத்துல தன்னுடைய பலனை இழந்ததுனால 7ஆம் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய 7ஆம் பாவமும் பலவீனப்பட்டுடுச்சு. குடும்பம் அபிவிருத்தி செய்யக்கூடிய 2ஆம் பாவமும் பலவீனப்பட்டுடுச்சு. 11ஆம் பாவம் ஆசை, அன்பா, கணவன் மனைவி இருக்கிற பாவம் 11ஆம் பாவம், அந்த பாவமும் பலவீனப்பட்டுடுச்சு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான கலத்திரக்காரகன் சுக்கிரன். அவரு நல்லா இருந்தாரா திருமணத்தை செஞ்சு வைப்பாரு. அந்த சுக்கிரனும் 1 டிகிரியில பலவீனப்பட்டதுனால இவருக்கு இந்த ஜனனத்துல திருமணம் என்பது இல்லை, இனிமேலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அவர் ஆனா பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம அதுக்கு ஒண்ணு மறுப்பு நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே சார் 7ஆம் பாவமும் கலத்திரக்காரகம் பலமா இருக்கணும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த லக்னத்திற்குமே 7ஆம் பாவம் பலமா இருக்கணும். அல்லது 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்தும், அந்த பாவத்தை அது எடுத்துக்கும். அல்லது 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமாவது பலமா இருக்கணும். அல்லது கலத்திரக்காரகன் திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன், அவராவது பலமா இருக்கணும். இவர் ஜாதகத்துல 2, 7, 11 நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே பலவீனப்பட்டு, நம்மளுக்கு லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி எல்லாமே பலவீனப்பட்டுடுச்சுன்னா திருமணம் என்பது இவருக்கு அரிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழிலும் பாருங்க, சனி பகவான் தானே நம்மளுக்கு தொழில் கிரகம். சனி பகவான் தானே நம்மளுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அந்த தொழில் கொடுக்கக்கூடிய சனி பகவானும் பாருங்க சுக்கிரன் கால்ல தான் போயிட்டாரு. தொழில் எது நிரந்தரம் இல்லைங்க சார். தினசரி ஏதோ கூலி வேலைக்கு போறாரு. அவரு தனியா சம்பாரிச்சு அவர் தன்னந்தனியா தான் இருக்கிறாரு, தன்னந்தனியா தான் வாழ்றாரு. அவரு வருமானத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு தனியா தான் இருக்கிறாரு. அப்பா அம்மா வச்சுட்டு போன வீடு வாசல் எல்லாமே இருக்கு. அத தன்னுடைய தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமா வித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. லக்னம் பலவீனப்பட்டுடுச்சுன்னா நீங்க எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த பொருளுடைய தன்மை, அந்த பொருளுடைய அருமை பெருமை அந்த ஜாதகருக்கு தெரியாது. நீங்க லக்னாதிபதி, லக்ன புள்ளி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருந்தால் மட்டும்தான், ஒரு ஏழை வீட்டிலே பிறந்தாலும் ஒரு குடிசையிலே பிறந்தாலும் அந்த லக்னம் படிப்படியா தன்னுடைய சுய உழைப்பாலே முன்னுக்கு வரும். இது நாம சொன்ன மாதிரி நம்ம போர்டுல பதிவிட்டு இருக்கிற மாதிரி லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி பலவீனப்பட்டுடுச்சு அப்படின்னா அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்களா அந்த சொத்துல வாழ்வாங்க.
அதையும் தக்க வச்சுக்க மாட்டாங்க, நிலைநிறுத்தி வைக்க மாட்டாங்க. தன்னுடைய தேவைக்காக செலவுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வித்து சாப்பிட்டு அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்குதான் நம்ம சொல்லுவோம், சுகநாடியில லக்னம் தான் பலமா இருக்கணும். அப்பதான் எந்த ஒரு செயலையும் திறன்பட செய்வாங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்கிறது லக்னம் பலமா இருக்கணும் சார். நம்மளுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2, 7, 11 பாவம் நல்லா இருக்கணும். இந்த பாவத்துல கிரகம் நல்லா இருக்கணும் சார். இந்த கிரகம் எல்லாம் நல்லா இருந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுன்னா திருமணம் என்பது பாத்தீங்களா ரொம்ப இளமையிலே நடந்துரும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2, 7, 11 அதிபதி பலம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இளமையில் திருமணம் பருவத்துல பயிர் செஞ்சிடலாம். நம்ம போர்டுல பதிவிட்டு இருக்க ஜாதகம் போல எல்லாமே 6, 8, 12 சந்தியிலலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கிரகம் வந்து பாத்தீங்களா சந்தியில போகக்கூடாதுங்க சார். சந்திக்கு போனுச்சுன்னா தன்னுடைய பலனை இழந்துரும். நாங்க வந்து மாதம் நேரடி வகுப்பு நடத்துவோம். ஐயா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேரடி வகுப்பு நடத்துவோம். அந்த நேரடி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஆய்வு ஜாதகம் போட்டு என்னுடைய ஜாதகத்துல 4 கிரகம் வர்க்கோத்தமம் ஆயிருக்கு. ஆனா இந்த வர்க்கோத்தம பெற்ற கிரக காரகங்கள் எதுவுமே எனக்கு வேலை செய்யல. இதை சார்ந்து எனக்கு வந்து பிரச்சனை தான், தடை தான், தாமதம் தான். இது வந்து எனக்கு நிறைவா இல்லை அப்படின்னாரு. அவர் போர்டுல பதிவிட்ட 4 கிரகமே 1 டிகிரியில தான் இருக்குது, 30 டிகிரியில தான் இருக்குது. 1 டிகிரியில தான் இருக்குது, 30 டிகிரியில தான் இருக்குது. அப்ப அந்த 4 கிரகமே அதை சார்ந்து அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை அமையல. அந்த டிகிரிங்கிறது ரொம்ப கவனம். 1 டிகிரி டு 0 டிகிரி டு 1 டிகிரியும் 29 டிகிரி டு 30 டிகிரி நம்மளுக்கு சந்தி. இப்படி சந்தியில கிரகம் எல்லாம் நின்றுடுச்சுன்னா அந்த கிரகம் தன் பலனை முழுமையாக இழக்கும். வர்க்கோத்தம பலனை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பெறாது. அதுதான் பாருங்க, லக்னம் நம்மளுக்கு வந்து லக்னங்கிறது 0 டிகிரி டு 1 டிகிரியில இருக்கக்கூடாது, 29 டிகிரி டு 30 இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா சந்தி நம்ம எடுத்துக்கணும் சார். அதே மாதிரி ராசியுமே 0 டிகிரி டு 1 டிகிரியும் 29 டிகிரி டு 30 டிகிரியும் ராசி இருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் 0 டிகிரி டு 1 டிகிரியும் 29 டிகிரி டு 30 டிகிரியும் இப்படி இருக்கக்கூடாதுங்க சார். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா சந்தி. இது மட்டுமா, லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இந்த மூவருமே மிருத்யு பாகைக்கு போகக்கூடாதுங்க சார். மிருத்யு பாகைக்கு போகக்கூடாது. மிருத்யு பாகைக்கு போனுச்சு அப்படின்னா எந்த வேலையுமே வளைஞ்சு செய்ய மாட்டாங்க. எந்த வேலை கொடுத்தாலுமே வளைஞ்சு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா வாரத்துடைய நம்மளுக்கு நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். இந்த முதல் நாள்ல முதல் 15 நாளிகையில அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. நாட்கள்ல நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். முதல் 15 நாளிகையில அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. இதுவும் நம்மளுக்கு சந்தி வந்துடும். அதே மாதிரி மாசத்தினுடைய முதல் நாள்ல குழந்தை பிறக்கக்கூடாது. மாசத்துடைய முதல் நாள்ல தமிழ் மாசத்துல பிறந்துச்சுன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 1 டிகிரியில தான் அங்க இருப்பாரு. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சந்தி தான். அதே மாதிரி நாட்களுடைய கடைசி வார நாள் சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை முடிகிற கடைசி 15 நாளிகளையும் ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தி தான். அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தியில என்ன கிரகம் நம்மளுக்கு அமையதோ உட்காருதோ அந்த கிரகம் நம்மளுக்கு முழுமையான பலனை கொடுப்பதில்லை. அப்படிங்கிறதா நம்மளுடைய சுகநாடியுடைய சூட்சமங்கள். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோக்களை வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. போட்டீங்களா நம்ம அடுத்தடுத்து என்ன நம்ம வீடியோ போடணுங்கிறத நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து படிக்கிற மாணவர்களுக்கு உதவியா இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் விதிமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோ நீங்க மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்றப்ப அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சொல்லி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி.